செர்பென்டைன் டேம் வந்து நம்ம ஒரு அழகான இந்த டேமை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கிளம்பி அந்த டேமுக்கு போனோம். இது வந்து எல்லா நாளும் ஓப்பனாக இருக்குது. ஆனால் டைமிங் வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து 6 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி மட்டும்தான். 5 மணிக்கு அந்த டேமை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அழகான இடம், இயற்கை சூழ்ந்த இடம் இது. இங்கே வந்து பிக்னிக் ஏரியாவாட்ட நிறைய இடம் இருக்குது. அதில் வந்து நம்ம கேஸ் பார்பக்யூ பண்ணி சாப்பிட்றவங்க சாப்பிட முடியும். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபவுண்டேஷன் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக குளு குளுன்னு இருக்குது. பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டேமை எப்போ கட்டினாங்கன்னா 1961ஆம் ஆண்டு கட்டி முடித்தாங்க. எல்லாம் இந்த வாட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிக்கு சப்ளை பண்ணுற ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய பெரிய டேம் பர்த்லேயே இதுதான். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பெரிய டேம். உயரமான அழகான மரங்கள் இதெல்லாம் நல்லா அழகாக சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு அப்படி ஃபுல்லாக பக்கத்துலேயே ஒரு இதோட சர்பென்டைன் பார்க் ஒன்று இருந்தது பக்கத்தில். அங்கே போயிட்டு டேம் பார்த்து எல்லாம் முடித்து நாங்கள் கொண்டு போன லெமன் ரைஸு, அப்புறம் புளி சாப்பாடு, அப்புறம் ஃப்ரூட் சாலடு, ஜூஸு இதெல்லாம் இருந்தது. அழகாக அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணினோம். இந்த மாதிரி இந்த டேமை பார்க்கறதுனா நீங்கள் அழகாக குளிர்ச்சி இந்த சம்மரில் போகிறதுனா கொஞ்சம் ஏர்லியராக வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும்போது போனால் நமக்கு நடந்து போய் பல இடங்களை பார்க்கக்கூடிய அந்த ஆர்வம் போயிடும். வெயில் கம்மியாக இருக்கும்போது போனால் உற்சாகமாக நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் உங்களுக்கெல்லாம் டைம் கிடச்சா இங்கே வந்தால் இந்த மாதிரி ஒரு டேம் சர்பென்டைன் டேமை பார்த்துட்டு போங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். எக்ஸலண்ட்டு. இந்த சர்பென்டைன் டேமில் தான் மெயினாக வாட்டர் சப்ளை இருக்கக்கூடிய டேம் இது. இங்கிருந்து தான் வாட்டர் சப்ளை எல்லா இடத்துக்கும், பர்த்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகுது.
ஓய்யோ ஆயிடுச்சான்னு பாரு, கரெக்டான்னு பாரு.